கட்சி எதற்கு தொடங்கப்பட்டது? மற்ற அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்ட வரலாறு என்ன? நாம் தமிழர் கட்சியின் தொடங்கப்பட்ட வரலாறு என்ன? கொஞ்சம் சற்று வரலாற்றில் சற்று பின்னோக்கி சென்று பார்ப்போம். திராவிட கழகத்தில் இருந்த அண்ணாவிற்கும் பெரியாருக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. திராவிட கழகத்தில் இருந்த அண்ணா அதிலிருந்து வெளியேறி திராவிட முன்னேற்றம் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த எம்ஜிஆர் அதிலிருந்து வெளியேறி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கினார். அது மாதிரி திமுக இருந்த வைகோவிற்கும் கருணாநிதிக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. அதிலிருந்து வெளியேறிய வைகோ மதிமுக என்கின்ற ஒரு கட்சியை தொடங்கினார். அது மாதிரிதான் இப்போது அதிமுக இருந்த டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக தான் அமமுக என்கின்ற ஒரு கட்சியை டிடிவி தினகரன் அவர்கள் தொடங்கிட்டார். நான் சொன்ன திமுக, மதிமுக, அதிமுக, அமமுக எல்லாமே தனிப்பட்ட அவங்களுடைய கருத்து முரண்பாடு காரணமா ஏற்பட்ட ஒரு கட்சியா தான் இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது. 2009 எந்த ஒரு தமிழனும் மறக்க முடியாத ஆண்டு. மே 18 எந்த ஒரு தமிழனும் கடன் செல்ல முடியாத நாட்கள். 2009 மே 18 அன்றைய ஈழத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அவ்வளவுதான், விடுதலை புலியை நாங்கள் வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை நாங்கள் இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை நாங்கள் சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவர் பிரபாகரனை நாங்கள் கொன்று விட்டோம். எந்த நாளில் ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு சிரித்தானோ, எந்த நாளில் இந்திய வல்லாதிக்கம் நம்மை பார்த்து ஏராளமாக சிரித்ததோ, எந்த நாளில் உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தமிழர்கள் கூணி குறுக்கின்றார்களோ, அதே நாளை குறிவைத்து மே 18 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக, அதிமுக, மதிமுக, அமமுக எல்லாமே திராவிடத்தை கையில் பிடித்தவர்கள் தான், எல்லாமே ஒரே குட்டையில் மிதக்கிற மட்டைதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.